ஹாய் ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி காலையில் வந்து 5:45 மணி 5:45க்கே லைட்டெல்லாம் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பார்சல் பிரிக்க போகிறேன். எங்கள் பெரியவ தான் வந்து நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தா. பட் அவளால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பக்கத்தில் ஃபோனை வச்சுட்டு அவளும் உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா உடனே பிரித்து அதை வீடு ஃபுல்லாக பரப்பி வச்சு பார்க்குறதுல அவளுக்கு ஒரு இஷ்டம். அவளை விட என்னென்னா எனக்கும் கொஞ்சம் இஷ்டம். அதனால் நானும் வந்து காலையிலே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். ஸோ காலையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இது என்னென்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பர்சனல் யூஸ்க்காக அன்றைக்கி என்னெல்லாம் வாங்கினோமோ அதெல்லாம் போக மிச்சம் மீதியெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரியவளுக்கு ஸ்லிப்பு வாங்கியிருக்கேன். அவளுக்கு ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் வந்து ஒரு 2-3 ஸ்லிப்ஸ் வந்து புதுசு வேணும் அப்படின்னு கேட்டான்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கு. அடுத்து வந்து 7th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. ஸோ அவள் அந்த பிடி பீரியட் அப்போல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் இந்த வாட்டி இது வாங்கியிருக்கோம், இன்னர் வாங்கியிருக்கோம். அதுவும் அவளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்ல பிராண்டில் அந்த பிருத்திவி பிராண்ட்லேயே வாங்கி கொடுத்துட்டேன். அடுத்து ஒயிட் ஷூ வாங்கியிருக்கு. லாஸ்ட் இயர் வாங்கின ஒயிட் ஷூ வந்து 1 இயர் கூட வரல. இந்த மாதிரி ஷூஸ் வந்து அந்தளவுக்கு தாங்கிறதில்ல. இருந்தாலும் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி தான் கேட்குறாங்க நம்மளுக்கு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதே மாதிரி ஷூவே வந்து வாங்கியாச்சு. ஸோ வாங்கி கொடுத்துட்டு அதையும் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. சின்னவளுக்கு வந்து ஷூ இருக்குது. ஆல்ரெடி 2 ஷூஸ் அவளுக்கு லாஸ்ட் இயர் வாங்கினது. ஒன்று பெருசாக வாங்கிட்டு அப்படிங்கிறக்காக பிளாக் அண்ட் ஒயிட் ஷூஸ் எல்லாமே அவளுக்கு இருக்குங்காட்டி அவளுக்கு வாங்கலை. இவளுக்கு மட்டும் வாங்கியிருக்கு. அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து லன்ச் பேகு. எல்லா விஷயமே என்னென்னா நான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீ வச்சுக்கணும், நான்லாம் அப்படி தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து கேட்காது. ஸோ அதனால் என்னென்னா வருஷம் வருஷம் ஒவ்வொரு பேக் வாங்கணும். இந்த வாட்டி அவளுக்கு எல்லாமே பிளாக்கில் வேணும்னு கேட்டான்னு பெரியவளுக்கு பிளாக் ஃபுல் வாங்கியாச்சு. சின்னவளுக்கு எப்போவுமே பொம்மை பெரிய. அதனால் என்னென்னா அவளுக்கு அந்த யூனிகார்ன் போட்ட மாதிரியான பேகு, அதே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. அதையும் வாங்கியாச்சு. இந்த வருஷம் எப்படி ஓட போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் 2 எல்லாமே வந்து ஒவ்வொன்று வாங்கி வச்சாச்சு. பழசும் சேர்ந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது கொஞ்சம் லாங் லைஃபாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து லன்ச் டவல்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க. இதனால தான் எங்கள் அம்மாவை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறதில்ல. போனாலே இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வேணும், சரி வாங்கி கொடுத்துரு, பிள்ளைங்க பாவம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா உடனே நம்ம ஏதாவது வேண்டாம்னு சொன்னோன்னா உடனே எங்கள் அம்மாட்ட போய் நின்றுக்குவாங்க. ஸோ அதனால் லன்ச் டவல் ஒரு 4-5 எண்ணம் வாங்கிட்டோம். இது ஒரு 50 நினைக்கிறேன், 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரேஞ்சில் இது ஒரு 4 டவல் வாங்கியாச்சு. எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். டவல்லையே சாப்பிட்டுட்டு வருவாங்க, எல்லா சாப்பாடும் அதிலேயே கொட்டிட்டு வருவாங்க. கொட்டிட்டு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து கிளாத்து துவைக்கிறதுக்கு முடியலன்னா இது பண்ணிக்கலாம். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 டவல் இருக்கங்காட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறங்காட்டி சரி ஓகே சொல்லியாச்சு. அப்படியே பக்கத்தில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையும் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு குட்டி ஸ்மைலி டப்பா வாங்கியிருந்தோம். இவளுக்கு ஸ்நாக்ஸ் டப்பா வேணும்னு கேட்டிருந்தங்காட்டி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்மைலி டப்பா வாங்கி கொடுத்தாச்சு சின்னதுக்கு. அது பக்கத்தில் இந்த நட்ஸ் கடை இருந்துச்சா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட எல்லா நட்ஸும் இருக்குது. இருந்தாலும் இந்த கிரேப்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இல்லை, தீர்ந்து போச்சு. அதனால் சின்னவ இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அதனால் அவளுக்காக அந்த 2 பேக்கெட்டுமே பிளாக் அண்டு ஒயிட் கிரேப்ஸும் வாங்கியாச்சு. இதெல்லாம் இந்த சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் அந்த வெளியில் வரும்போது ரோட் சைட் ஷாப்ஸ்லலாம் போட்டிருந்தாங்க. நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸு எனக்கும் வாங்கியாச்சு, அம்மாவுக்கும் வாங்கியிருக்கேன். இது வந்து அம்மாவோட இது. அங்கே செவுத்துல அவங்களுக்கு ஆணி அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டாங்க. இது ஒரு குட்டி கிளிப்பு மாதிரி. எங்கே போனாலும் இது ஒரு 10 ரூபா கிளிப்பு வாங்காமல் வரவே மாட்டாங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து குஷி ஹேர் பின்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இது எல்லாமே சின்னவளுக்கு தான். எல்லாமே எப்போவுமே அப்படி தான், பென்சில் ரப்பர் எப்படி தொலைக்கிறாளோ அதே மாதிரி தான் இதையும் தொலைப்பா. அதுக்காக அவளுக்கும் எக்ஸ்ட்ராவாக 2 பக்கம் வாங்கியாச்சு. அதே மாதிரி 2 வாட்டர் கேன் 2 பேர்த்துக்கும் பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க என்ன எடுத்தாங்களோ அதை வாங்கியாச்சு. இதெல்லாம் 170 ருபீஸ் போட்டிருக்காங்க. லெஸ் பண்ணி 150 ருபீஸ்க்கும் என்னமோ கொடுத்துருக்காங்க. நம்மலாம் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு 20 ரூபா 30 ரூபா டப்பா தான் வாங்கிட்டு போவோம். அது கூட இல்லைனாலும் இந்த ஃபேண்டா இது வாங்கின ஜூஸ் வாங்கின பாட்டிலு இந்த மாதிரி கொண்டு போய் தான் பழக்கம். ஸோ இப்போ நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, இனி எல்லாமே வந்து வித்தியாசமாயிடுச்சு. இப்போ நம்ம போய் அதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளோட கஷ்டங்கிறது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக நம்ம செய்யலினாலும் எந்த அளவுக்கு நமக்கு முடியுமோ அது. இந்த பார்ட் வந்து நம்ம இதுக்கு நம்ம வீட்டுக்கு.
அது கொஞ்சம் அழகா இருந்தங்காட்டி அதுவும் நான் 2, 3 எண்ணம் வாங்கிட்டேன். இது பெரியவளுக்கு அவளுக்கு ஆசைப்பட்டான்னு ஒரு சின்ன கம்மல் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் வாங்கினோம் நாங்கள். இன்னும் ஒரு திங் என்னென்னா டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸும் அப்படி தான் அப்பப்போ மீஷோவில் போட்டும் வாங்குறது எல்லாம் வாங்குறது. ஆனால் என்னென்னா திரும்ப புதுசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் இந்த புதுசு 2 பேர்த்துக்கும் இந்த வாட்டி ஹாட் பாக்ஸ் வாங்கியாச்சு. பெரியவளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸும், சின்னவளுக்கும் கொஞ்சம் சின்னதும் வாங்கியாச்சு. இது வந்து சின்னவளுக்கு ஒரு ஹாட் பாக்ஸும் மேலே போடுற ஒரு குட்டி பொரியல் டப்பா மாதிரியும் வாங்கியிருக்கேன். இது வந்து அங்கே திறக்கும்போதே கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. சரி இங்கே வந்தால் லூஸ் ஆகும்னு பார்த்தா அது ஆகலை. இப்போவும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. எப்படியாவது கஷ்டப்பட்டு திறந்து பார்ப்போம். கொஞ்சம் சுடு தண்ணியெல்லாம் போட்டால் அந்த மேலே இருக்கிற அந்த சிலிக்கான் மாதிரி என்னமோ இருக்குது அந்த இது. அதனால் அது கொஞ்சம் இலகி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பெரியவளுக்கு வந்து அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டு அவளுக்கும் அதே மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கியாச்சு. அது அவளோட ஹாட் பாக்ஸ்லேயும் என்னென்னா அதே மாதிரி தான் ஒரு ஹாட் கேஸும் அதுக்குள்ளே வந்து ஒரு பொரியல் வைக்கிற டப்பா மாதிரியும் வாங்கியாச்சு. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 9:30 மணி ஆகிடுச்சு நைட்டு. நாங்கள் 5 மணிக்கு தான் கிளம்புனோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சும் முடிச்சு தான் நேற்று வந்தோம். வந்துட்டு ரொம்ப டயர்டில் தூங்கிட்டோம். இருந்தாலும் காலையில் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் இந்த வருஷத்துக்கு உண்டான நாங்கள் வாங்கியிருக்கிற ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்கூல் போகிறதுக்கு உங்கள் பாப்பாங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.